அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருநெல்வேலியை சேர்ந்த சந்திரா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அது தொடர்பாக போலீசாருக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு அழைத்து சென்ற ஒருவரை கடுமையாக தாக்கியது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த புகார் தொடர்பான விவரங்கள். திருநெல்வேலியை சேர்ந்த சந்திரா என்பவர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் கடந்த 2019ஆம் ஆண்டு திருநெல்வேலி டவுன் காவல் நிலைய காவலர் மகாராஜன் மற்றும் உதவி ஆய்வாளர் விமலன் ஆகியோர் தனக்கு சொந்தமான மளிகை கடையில் அத்துமீறி இழந்ததுடன் தனது மகன் பேச்சியல் எங்கே என கேட்டதாகவும், பேச்சியல் கிடைக்காத ஆத்திரத்தில் கடையில் இருந்த பொருட்களை உடைத்ததால் 10,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திருநெல்வேலி காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், அதனால் கோபமடைந்த காவலர்கள் பேச்சுவேலை பிடித்து சட்டவிரோதமாக 2 நாட்கள் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கியதாக புகாரில் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் பேச்சியல் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும், அதனால் விசாரணை என்ற பெயரில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகார் குறித்து திருநெல்வேலி காவல்துறை ஆணையர் நடத்திய விசாரணையில் காவலர்கள் மீது எந்த தவறும் இல்லை என அறிக்கை தாக்கல் செய்தது. காவலர்கள் தரப்பில் ராஜா என்பவர் அளித்த புகாரில் பேச்சுகளை பிடிக்க சென்றதாகவும், தப்பியோட முயன்ற பொழுது காலில் ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பேச்சுகள் மீது 20 வழக்குகள் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த ஆணையத்தின் உறுப்பினர் வி கண்ணதாசன் பேச்சுகளின் கைகால்களை கட்டியதோடு காலில் சிலிண்டரை தொகுத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். எப்போது கைது செய்யப்பட்டார், முதலுதவி எங்கே அளிக்கப்பட்டது என விவரங்களை காவல்துறை மறைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் தாக்கியில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இழப்பீடு தொகை உதவி ஆய்வாளர் விமலன் மற்றும் காவல் ஆய்வாளர் மகாராஜனிடமிருந்து தலா 2 லட்சம் ரூபாயாக வசூலிக்க வேண்டும் என்றும் மாநில மனித உரிமை ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.